அடுத்து நம்ம பார்க்க போகிற சம் எடுத்துக்காட்டு 1.2. சாப்டர் 1ல் வந்து போன வீடியோவில் எடுத்துக்காட்டு கணக்கு 1.1 பார்த்தோம். இப்போ எடுத்துக்காட்டு 1.2. சரிங்களா? இந்த கணக்கு ஒரு 2 மார்க் தான். சரிங்களா? இப்போ நம்ம போன கணக்கில் வந்து ஏ பெருக்கல் பி, பெருக்கல்னால் என்னன்னு பார்த்தோம். நம்பரை வந்து ஜோடி சேர்க்கறது. இப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஜோடி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்பரை வந்து நம்ம தனியாக பிரிக்கணும். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பெருக்கல் பினா 3,2 3,4 5,2 5,4. அப்போ முதல்ல இருக்கிறதுலாம் ஏ, ரெண்டாவதாக இருக்கிறதெல்லாம் பி. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ முதல்ல என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்து முதல்ல என்ன இருக்குது? 5 இருக்குது. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3,5. இப்போ அடுத்தது ரெண்டாவதாக என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2 2 4 4. இதுதான் பி ஆன்சர். இது ஒரு சிம்பிளான 2 மார்க் தான். கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 அப்படின்னு கொடுத்துட்டு எனில் ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவே ஏ பி கொடுத்துட்டு ஏ பெருக்கல் பி கேட்டாங்க அப்படின்னா நம்ம போன கணக்கில் பார்த்த மாதிரி ஏவில் இருக்கிற மொதல் நம்பர் ப்ளஸ் பியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரையும் ஜோடி சேர்க்கணும். அடுத்தது ஏவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் ப்ளஸ் பியில் இருக்கிற ஒரு நம்பராக ஜோடி சேர்க்கணும். அது வந்து ஏ பெருக்கல் பி. சரிங்களா? இப்போ இதில் கொஸ்டின்லேயே ஆல்ரெடி வந்து பெருக்கலை கொடுத்துட்டாங்க, ஆன்சரே கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட கொஸ்டின் தான் கேட்குறாங்க. முதல்ல இருக்கிறது இந்த 3 5 ஏ, ரெண்டாவதாக இருக்கிற இந்த 2 4 2 4, இந்த 2 2ஐயும் சேர்த்து தான் ஒரு 2 2 4ஐயும் சேர்த்து தான் ஒரு 4, தனியாக 2 4 2 4 2 வாட்டி எழுதக்கூடாது. சரிங்களா? இது ஒரு சிம்பிளான 2 மார்க் தான். ஓகே, அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.